இருந்த என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை எப்படி சேஞ்ச் பண்ணேன்னு இந்த வீடியோவில் சொல்லவா? உங்களை மாதிரியே எங்களுக்கும் ஹேண்ட் ரைட்டிங் நிறைய பேர் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை எப்படி சேஞ்ச் பண்ணன்றத இந்த வீடியோவில் 3 டிப்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டிய மொதல் விஷயம் உங்களோட ஆக்சுவல் ஹேண்ட் ரைட்டிங்கை மறக்கிறது. இதை ஏன் சொல்கிறேன்னு வீடியோவோட கடைசியில் உங்களுக்கே புரியும். என்னோட இப்போ இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கையும் 9th ஹேண்ட் ரைட்டிங்கையும் கம்பேர் பண்ணால் சம்மந்தமே இருக்காது. காரணம் என்னோட ஓல்டு ஹேண்ட் ரைட்டிங்கை விட்டு வெளியே வந்ததால தான். ரெண்டாவது விஷயம், என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை மறந்துருங்கன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணுறது? உங்களுக்குன்னு ஒரு லெட்டர் ஃபார்மேட் ஃபிக்ஸ் பண்ணுறது. இங்கிலீஷில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதியிருக்க மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கொஞ்ச நாள்லயே உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் ஆகிறத கண் கூட பார்ப்பீங்க. போனஸ் டிப் என்னன்னா, இதையே ஜாயின் பண்ணியும் எழுதலாம். ஜாயின் பண்ணி எழுதுனீங்கன்னா அடுத்த ஹேண்ட் ரைட்டிங் புலி உங்கள் கிளாஸில் நீங்கள் தான். கடைசியாக சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியம். வீடியோவோட கடைசியாக புரியும்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னா உங்கள் மசில் மெமரியை உடைக்கணும். நான் சொன்ன விஷயத்த 2 days 3 days ப்ராக்டிஸ் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா உங்கள் பழைய ஹேண்ட் ரைட்டிங் திரும்ப வந்து ஒட்டிக்கும். அதுதான் மசில் மெமரி, நேச்சுரலும் கூட. பட் ப்ராக்டிஸ் பண்ண நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய ஹேண்ட் ரைட்டிங் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.